ஹே கைஸ், இந்த எத்திக்கல் ஹேக்கிங் சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை கம்ப்ளீட்டா ரிமோட் ஆக்சஸ் எடுக்க போறோம். இதால என்ன நம்ம கனெக்ஷன்ஸ் கிடைக்கும் அப்படின்னா, அவங்களோட சாட்ஸை நம்ம நல்லா லைவா பார்க்க முடியும். அதுக்கப்புறம் அவங்க சாட்ஸை டெலிட் பண்ண முடியும். அவங்க எதாவது டெலிட் பண்ணியிருந்தாங்கன்னா அதை ரெக்கார்ட் பண்ணி பார்க்கவும் முடியும். பிளஸ் அவங்க வந்து வாட்ஸ்அப்ல ஏதாவது ஆடியோ காலோ இல்லை வீடியோ காலோ பேசினாங்கன்னா அதை ரெக்கார்டர் போட்டு நம்ம சிஸ்டம்ல டவுன்லோட் பண்ணி எடுக்க முடியும். இந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கனெக்ஷனை தான் நம்ம வந்து எப்படி பண்றதுங்க ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராப்பரா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல புதுசா பாக்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் டெய்லி போடக்கூடிய எத்திக்கல் ஹேக்கிங் சீரிஸ் உங்களுக்கு கரெக்டா வரும். அண்ட் இந்த வீடியோ வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் எடுத்துக்கோங்க, யாரும் இதை மிஸ்யூஸ் பண்ணானா. இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் இதுக்காக நம்ம வந்து டெர்மினல் ஓபன் பண்ணிக்கலாம். இங்க கண்ட்ரோல் ஷிஃப்ட் பிளஸ் கொடுத்து ஃபாண்ட் சைஸை பெருசு பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த இடத்துல நமக்காக ஒரு டூல் தேவைப்படுது. அந்த டூலை இன்ஸ்டாலேஷன் எப்படின்றத பார்த்துடலாம். இந்த லிங்கை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இதுவரையே தான் நம்ம வந்து டூலை இன்ஸ்டால் பண்ண போறோம். ஸோ இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும்னா கிட் க்ளோன்ங்கிறத கொடுத்துருங்க. இந்த லிங்க் கிடையாது, இதை நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். இது நான் ஆல்ரெடி ஒன்று இன்ஸ்டால் பண்ணது. ஓகே, இந்த அதோட லிங்க். இந்த லிங்க்ல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, கிட் க்ளோனுங்கிறது வந்து இந்த வெப்சைட்குள்ள போகும், இந்த பாத்துக்குள்ள போய் இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணிட்டு தரும். இதுக்குள்ள என்ன இருக்குன்னா நமக்கான டூலும் அந்த டூல் ரன் ஆகிறதுக்கான சப்போர்ட்டிவ் ஃபைல்ஸும் இருக்கு. இந்த லிங்கை கரெக்டா போட்டு என்டர் பண்ணுங்க. மாத்தி போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டூல் ப்ராப்பரா இன்ஸ்டால் ஆகாது. அண்ட் யாராவது இந்த டூல் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணாங்கன்னா திரும்ப ரீஇன்ஸ்டால் பண்ணாதீங்க. ஒரு டூலை ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அதை ப்ராப்பரா ரிமூவ் பண்ணாம திரும்ப இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா ப்ராப்பரான அவுட்புட் உங்களுக்கு வராது, ஃபுல்லாவே எரர் தான் வரும். அதனால அதுல கேர்ஃபுல்லா இருங்க. இப்போ இதை நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டதுனால இந்த கமெண்ட்டை நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க வந்து இதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகும், மெடிசா ஃபிஷர்ங்கிறது. இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கேன்னா சிடி மெடிசா ஃபிஷர் கொடுத்துருக்கேன். சிடினா சேஞ்ச் டைரக்டரி. நம்ம டெர்மினல் ஒர்க் பண்ணும்போது போட்டோஸ் எல்லாம் டைரக்டரின்னு சொல்லுவோம், அதான் நான் இங்க சொல்லியிருக்கேன். நமக்கு இந்த இடத்துல டைரக்டரிக்குள்ள வந்துட்டோம். இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு எல்எஸ் கமெண்ட் கொடுங்க. எல்எஸ் கமெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குங்கிறத லிஸ்ட் பண்ணும். இந்த இடத்துல இந்த ஃபைல் உங்களுக்கு இருக்காது, அதுக்கு அடுத்ததான் வந்து இந்த ஃபைல் உங்களுக்கு இருக்காது. அது ஏன், அது என்ன ஃபைல்ஸுங்கிறத நான் லாஸ்டா சொல்றேன். இப்ப மீதி இருக்கக்கூடிய எல்லா ஃபைல்ஸுமே உங்களுக்கு இருக்கும். ஆனா அதே மாதிரி இந்த ஃபைல் வந்து உங்களுக்கு ஒயிட் கலர்ல இருக்கும், இதுவும் ஒயிட் கலர்ல இருக்கும். அது ஏன் ஒயிட் கலர்ல இருக்குன்னா, லினக்ஸ்ல வந்து நீங்க ஏதாவது ஒரு டூலை டவுன்லோட் பண்ணீங்கன்னா டைரக்டா வந்து எக்ஸிக்யூட்டிவ் பர்மிஷன்ல செட் ஆகாது. சில பவர்ஃபுல்லான டூல்ஸ் நீங்க வந்து அதுக்கு பர்மிஷனை சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். அதை எப்படி சேஞ்ச் பண்ணுங்கிறத சொல்றேன். chmod +x கொடுத்துட்டு இதை அப்படியே காப்பி பண்ணி கீழே வந்து பேஸ்ட் பண்ணிங்க. இந்த இடத்துல ஏன் நான் வந்து இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண சொல்றேன்னா, நிறைய பேர் வந்துட்டு கமாண்டை தப்பா பண்ணிடுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கேப்ஸை மாத்தி போடுறீங்க, ஸ்மால் மாத்தி போடுறீங்க, அப்புறம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்றீங்க. அப்படி பண்ணீங்கனாலும் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ ஸ்டார்டிங் நீங்க ஒரு பிகினரா இருந்தீங்கன்னா காப்பி பேஸ்ட்ல ஒர்க் பண்ணுங்க. அதுக்கப்புறம் போக போக நீங்க வந்து டைப் பண்ண பழகிக்கோங்க. ஏன்னா ஃபுல் டைம் வந்து உங்களால காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இருந்தா இந்த ஒர்க்ல எல்லாம் சர்வே ஆக முடியாது. அதனால நான் சொல்றேன். இப்போ இதை கொடுத்துட்டு என்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட்டிவ் பர்மிஷனுக்கு மாறிடும். இது நான் ஆல்ரெடி பண்ணிட்டதுனால இதை நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் நீங்க வந்து ஒரு பர்மிஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப அதே பர்மிஷன் கொடுக்காதீங்க. அப்போ வந்து டூல் எரர் ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் நீங்க பார்த்த வேண்டியது இந்த டூல் தான். இதோட பர்மிஷனே நம்ம சேஞ்ச் பண்ணோம். இதுக்கு நம்ம என்ன பண்றோம், சேம் அதே கமெண்ட் கொடுங்க. chmod கொடுத்துட்டு இதை எரேஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல இதை பேஸ்ட் பண்ணிருங்க. இப்போ இதுவும் வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட்டிவ் பர்மிஷனுக்கு மாதிரி இதை கொடுத்துட்டு என்டர் பண்ணிருங்க. இப்போ இதை வந்து பாக்குறதுக்கு ஒரு எல்எஸ் கமெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து கலர் சேஞ்ச் ஆயிருக்கும். இப்போ வந்து டூல் ரன் ஆகிறதுக்கு ரெடியா இருக்கு. நல்ல ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல .sh இருக்கு. .sh எல்லாமே ஷெல் ஸ்கிரிப்டிங்கால மேக் பண்ண டூல்ஸ். இப்போ இதை நீங்க ரன் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து பேஷ் கமெண்ட் தேவைப்படும். ஸோ இந்த இடத்துல பேஷ்ங்கிறத கொடுத்து இதை நீங்க அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை கொடுத்துட்டு என்டர் பண்ணிடுங்க. இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேனர் வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இத்தனை ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கும். இதில் நம்ம வந்து கஸ்டம் தான் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால நான் சூஸ் பண்ண போறது 33. இந்த இடத்துல 33ங்கிறத கொடுத்து என்டர் பண்ணிக்கிறேன். இப்போ இங்க என்ன பண்ணணுங்கிறத நான் இன்னொரு இதுல சொல்றேன், இன்னொரு டேப் ஓப்பன் பண்றேன். இப்போ அதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஒரு பேலோட ஜென்ரேட் பண்ணும். அந்த பேலோட எப்படி கிரியேட் பண்ணணுங்கிறத நான் சொல்றேன். MSF venom கொடுத்துருக்கேன். இதான் அந்த கமெண்ட். இதுல என்ன சொல்லிக்கன்னா, MSF venom நீ வந்து எனக்கு ஒரு பேலோட கொடுக்கணும். அது எதுக்குன்னா ஆண்ட்ராய்டு டிவைஸ்க்கு. அந்த ஆண்ட்ராய்டு வந்து மெட்ரோபீட்டர்ல இருக்கணும். அது வந்து ரிவர்ஸ் TCP-ல தான் எனக்கு கனெக்ஷன் இருக்கணும். நீ கனெக்ஷன் எடுத்ததும் என் சிஸ்டமுக்கு அனுப்பு, என் சிஸ்டமோட IP இதுதான் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். நீங்க வந்து இந்த இடத்துல உங்க சிஸ்டமோட IP கொடுக்கணும். மாத்தி கொடுத்துட்டீங்கன்னா ஒர்க் ஆகாது. அதே மாதிரி இது வந்து இருக்கக்கூடிய டோர் நம்பர், இந்த IP அட்ரஸ் இருக்கக்கூடிய டோர் நம்பர் வந்து இதுதான், இந்த போர்ட் நம்பர். ஸோ இது நீங்க வந்து கொடுத்துருங்க. இந்த போர்ட் நம்பர் நீங்க சேஞ்ச் பண்ண வேணாம். ஆனா இந்த IP அட்ரஸ் நீங்க கம்பல்சரி சேஞ்ச் பண்ணிட்டாகணும். மாத்தி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பர் அவுட்புட் வராது. ஓகே, இப்போ இதெல்லாத்தையும் நீ பண்ணிட்ட. எனக்கு அவுட்புட் வந்து இந்த ஃபோல்டருக்குள்ள நீ சேவ் பண்ணும். ஹோம்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு, அதுக்குள்ள KNullனு ஒரு ஃபோல்டர் இருக்கு, அதுக்குள்ள பேலோட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு. அங்க எனக்கு வந்து இந்த நேம்ல சேவ் பண்ணு அப்படின்னு நான் வந்து சொல்லிட்டேன். இதை கொடுத்துட்டு என்டர் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து சேவ் ஆயிடும். நான் வந்து ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டதுனால நான் வந்து இது திரும்ப என்டர் பண்ண போறது கிடையாது. உங்களுக்கு நான் ஜஸ்ட் என்ன பண்ணேங்கிறத எக்ஸ்பிளேஷனா கொடுத்துட்டேன். ஏன் சொல்றேன்னா, ஒரு டைம் நீங்க ஒரு பேரோட ஒரு நேம்ல கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப அதே பேரோட ரீவைட் பண்ணாதீங்க. திரும்ப நீங்க கிரியேட் பண்ணணும்னு ட்ரை பண்ணாதீங்க. அதே நேம்ல பண்ணீங்கன்னா சம்டைம்ஸ் கிளிச்சா எரர் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. அதனால சொல்றேன், நீங்க வேற நேம்ல வேணா கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இது கிரியேட் பண்றதுனால இதை எரேஸ் பண்ணிக்கிறேன்.
இப்போ நான் இந்த ஃபோல்டர் விட்டு ஃபர்ஸ்ட் வெளியே வந்துக்கிறேன். வெளியே வந்துட்டு நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த ஃபைலை வந்து நான் வந்து பேலோட்ஸுங்கிற ஃபோல்டருக்குள்ள வச்சுதானா, அதை நான் வந்து மெடிஸ் ஆஃபீஸருக்கு மாத்திட்டேன். அதனால வந்து இப்போ எனக்கு எல்எஸ் கமெண்ட் கொடுத்தேன்னா, இருங்க சாரி, இது வந்து என்னோட ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே காட்டும். இது என்கிட்ட இருக்கக்கூடிய டூல்ஸ். இதை நான் வந்து மெடிஸ் ஆஃபீஸருக்குள்ளே போயிடறேன். கேப்ஸ் கொடுத்து மெடிஸ் ஆஃபீஸருக்குள்ள வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து எல்எஸ் கமெண்ட் கொடுங்க. எல்எஸ் கமெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல what.apkன்னு இருக்கும். இதை பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், நம்ம கிரியேட் பண்ண ஃபைல் இங்க இருக்கு. இது எல்லாத்தோடையும் நம்ம வந்து லிங்க் பண்ணணும், இங்க இருக்கக்கூடிய எல்லா ஃபைல்ஸோடையும். இப்ப லிங்க் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு வந்து இந்த ஸ்டெப்குள்ள கண்டினியூ ஆகணும். இப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஏபிகே ஃபைலோட நேமை மட்டும் கொடுக்கணும், என்ன ஃபார்மேட்டிங்கிறத இங்க கொடுக்க கூடாது. ஸோ இந்த இடத்துல நீங்க வந்து வாட்னு மட்டும் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் இங்கேயும் வந்து வாட்னே கொடுங்க, இங்கேயும் வாட். ஏன்னா நான் வந்து மாடிஃபை பண்ணும்போது எல்லாத்துலயுமே அந்த what.apk தான் கொடுத்துருக்கேன். அதோட ஷார்ட் வெர்ஷன் தான் இந்த இடத்துல வாட்னு நான் வந்து மென்ஷன் பண்றேன். இதுக்கும் நான் வாட் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த இடத்துல இங்க என்ன கேக்குதுன்னா, உங்களுக்கு வந்து ஒரு சர்வர் தேவை. ஏன்னா அந்த மொபைலோட வாட்ஸ்அப் ஆக்சஸ் கிடைச்சிருச்சு, அதை வந்து உங்க சிஸ்டமுக்கு ஷேர் பண்ணும். அப்படி இருக்கையில உங்களுக்கு வந்து நடுவில் ஒரு சர்வர் தேவைப்படும். அதுக்கு தான் நம்ம வந்து இந்த இடத்துல லோக்கல் ஹோஸ்ட் செட் பண்றோம். ஸோ இதுல வந்து நான் 1ங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கிறேன். இது வந்து உங்களுக்கு பப்ளிக்கா இருந்து நீங்க ஆக்சஸ் பண்ணணும்னா நீங்க வந்து Cloudflare போய்க்கலாம், இல்லைன்னா வந்துட்டு AWS சர்வர் இருந்துச்சுன்னா அது வழியா நீங்க வந்து எடுத்துக்கலாம். அப்படி எடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பப்ளிக்கா ஹோஸ்ட் ஆகும். இப்போ இதுல வந்து உங்களுக்கு போர்ட் நம்பர் சேஞ்ச் பண்ணுமா அப்படின்னு கேட்டு, எனக்கு வந்து போர்ட் நம்பர்லாம் சேஞ்ச் பண்ணுவானா, ஸோ நான் 55 கொடுத்துக்கிறேன். இதை கொடுத்ததுக்கு அப்புறம் திரும்பவும் கேட்கும், திரும்பவும் நீங்க வந்து அதே 55 தான் கொடுக்கணும், மாத்தி கொடுக்காதீங்க. ஓகே, இப்போ நமக்கு வந்து கியூஆர் ஜென்ரேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த ப்ராசஸ் ஆகிற வரைக்கும் நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இங்க வந்து ப்ராப்பரான கியூஆர் வரணும். ஓகே, இப்போ வந்துருச்சு. இப்போ நான் வந்து விக்டிமோட மொபைல் வந்து இதை ஸ்கேன் பண்றேன், வெயிட் பண்ணுங்க. ஓகே, இப்போ நமக்கு வந்து வாட்ஸ்அப் கனெக்ஷன் கிடைச்சிச்சு. நான் ஸ்கேன் பண்ணதும் எனக்கு இந்த இடத்துல வாட்ஸ்அப் வந்துருச்சு. ஆக்சுவலா என்னன்னா, இந்த மொபைல் நான் வந்து வாட்ஸ்அப் லாகின் பண்ணல. இன்கேஸ் நான் லாகின் பண்ணேன்னா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து சேட் ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். அதை நீங்க டெலிட் பண்றதுனால டெலிட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் எடிட் பண்றதுனால எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க கால் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே நீங்க வந்து ரெக்கார்ட் பண்ணி உங்க சிஸ்டம்ல சேவ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். இதுல இருந்து நீங்க எப்படி சேஃபா இருக்கணும்னா, இங்க வந்து அன்வான்டான எந்த ஒரு கியூஆரையும் நீங்க வந்து ஸ்கேன் பண்ணக்கூடாது. இப்ப நீங்க போன்பே நீங்க ஸ்கேன் பண்ணீங்கன்னா அந்த போன்பேயோட லோகோஸ் இந்த இடத்துல இருக்கும். அந்த இடத்துல வந்து உங்களுக்கு யூபிஐ நம்பர் ஐடி எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி ப்ராப்பரான கியூஆராங்கிறத செக் பண்ணுங்க. அன்வான்ட் சைட்ல இருந்து எந்த ஒரு கியூஆரையும் நீங்க வந்து ஸ்கேன் பண்ணாதீங்க. அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் வாட்ஸ்அப் அக்கௌண்ட் ஹேக் ஆகும். ஸோ இதுல இருந்து நீங்க கேர்ஃபுல்லா இருங்க. நான் வந்து இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிட்டு என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி நான் தரேன். ஓகே, இதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இதுக்கு நீங்க டிஎம் பண்ணுங்க, கண்டிப்பா நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். நெக்ஸ்ட் எதை பத்தின வீடியோ வேணுங்கிறத கமெண்ட்ல பண்ணுங்க, அதையும் நம்ம வந்து மேக் பண்ணிடலாம்.